அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேஎம் கார்டன். அத்திப்பழம் ஒரு சிறந்த மருத்துவ குணங்கள் உள்ள பழம் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். இதோட பயன் மற்றும் தேவை இன்னைக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதோட விலையும் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இதோட சாகுபடி ரொம்பவே குறைவாக தான் இருக்குது. அதோட மார்க்கெட்டில் இந்த பழத்தின் வரத்தும் ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன்னா இது நமக்கு அண்டை மாநிலங்களிலிருந்து தான் இப்போ வந்துட்டுருக்கு. இந்த அத்திப்பழ சாகுபடி தமிழ்நாட்டில் சாத்தியமா, இது எவ்வளோ லாபகரமாக இருக்கும் மற்றும் இதோட சாகுபடி முறைகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அத்திப்பழத்தை பொறுத்த மட்டும் ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று மர அத்தி, இன்னொன்று செடி அத்தி. தோட்டத்தில் வளர்ப்பதற்கு செடி அத்தி வகை தான் ஏற்றது. இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டு கிளைமேட்டுக்கு ஏற்றது மெயினாக 3 வெரைட்டி தான். ஒன்று டயனா, அடுத்தது டர்க்கி ப்ரௌன், அப்புறம் பூனா ரெட். இதை ஆஃப்கான் அத்தின்னு சொல்லுவாங்க. இதில் டயனா அத்தி ட்ரை ஃப்ரூட்டுக்கான வெரைட்டி. ஏன்னா இதோட ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மற்ற ரெண்டும் ஃப்ரெஷ் ஃப்ரூட்டுக்கானது. இது ரெண்டுமே நம்ம ஜேஎம் கார்டனில் இருக்குது. அத்தியை பொறுத்த மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சீசன் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. வருஷம் பூராவே காய்க்கும். குறைந்தபட்சம் 8 மாதம் ஈல்டு கிடைக்கும். அத்தி செடி 6 மாதத்துலேயே காய்க்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட் இயரில் நமக்கு 5 முதல் 10 கிலோ வரைக்கும் ஒரு செடியிலேருந்து பழம் கிடைக்கும். 2வது வருஷத்துலேருந்து 10 முதல் 20 கிலோ வரைக்கும் கிடைக்கும். இந்த அத்தி செடி 25 வருஷம் வரைக்கும் நமக்கு ஈல்டு தரும். வருஷத்துக்கு 1 ஏக்கருக்கு 8 முதல் 10 லட்சம் வரைக்கும் லாபம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. அத்தி செடிக்கான நடவு முறை ரொம்பவே சிம்பிள் தான். முதல்ல நிலத்தை நல்லா உழணும். அப்புறம் 2க்கு 2 குழி எடுத்து அதில் நல்லா மக்கின தொழு உரமும் அப்புறம் கொஞ்சம் வேப்ப முன்னாக்கம் போட்டு ஒரு வாரத்துக்கு ஆற விடணும். அப்புறம் செடியை நட்டு தண்ணீர் பாய்க்கணும். அப்புறம் 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி கொடுத்தாலே போதும். செடிகளுக்கான இடைவெளியை பொறுத்த மட்டும் 10க்கு 10, 10க்கு 8, 7க்கு 7 இப்படி பல முறைகளில் நடலாம். வருஷம் செடியை காவாத்து பண்ணி நல்லா பராமரிக்குதுன்னா 7க்கு 7 என்கிற இடைவெளியே ரொம்ப லாபகரமாக இருக்கும். இந்த இடைவெளியில் 890 செடி 1 ஏக்கரில் நடலாம். இந்த அத்தி செடியை பொறுத்த வரையில் பெரிய அளவில் மெயின்டெனன்ஸ் ஒன்றும் தேவையில்லை. அப்பப்போ களை எடுக்கணும். செடி நட்ட உடனே தண்ணி பாய்க்கணும். அப்புறமா செடி கொஞ்சம் வளர 2 நாளைக்கு ஒருக்கா தண்ணி கொடுக்கணும். அப்புறம் 5 நாளைக்கு ஒருக்கா தண்ணி கொடுத்தாலே போதும். ஏன்னா இது வறட்சியை தாங்கி வளரும் தன்மை கொண்டது. வறட்சி மற்றும் நோய் தாக்கம் இதில் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். வெயில் காலத்தில் வெள்ளை, அதாவது ஒயிட் ஃப்ளையின் தாக்கம் கொஞ்சம் இருக்கும். இதையும் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். மழை காலத்தில் இது தானாகவே போயிடும். இந்த அத்தி பழத்தை பொறுத்த மட்டும் நிறைய மருத்துவ குணங்கள் உள்ள ஒரு பழம். இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா விட்டமின் ஏ, பி, சி மற்றும் கே அதிக அளவில் இருக்குது. அதோட பொட்டாசியம், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்கு போன்ற நிறைய மினரல்ஸும் இருக்குது. இதை பழமாக, அதாவது ஃப்ரெஷ் ஃப்ரூட்டாக சாப்பிடுவது ரொம்பவே நல்லது. அதோட இதை பதப்படுத்தி உலரத்தி, ஜாம், ஜூஸ், அப்புறம் ஊறுகாய் இப்படி பல வகைகளில் யூஸ் பண்ணலாம். டெய்லி 4லேருந்து 5 அத்திப்பழம் சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. நல்ல குவாலிட்டி அத்திப்பழம், அதாவது ஃபஸ்ட்டு கிரேட் நம்ம ஜேஎம் கார்டனில் இருக்குது. தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். இயற்கை வளம் காப்போம், இனிதே வாழ்வோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.